பாடுறா பேயில சுப்பிரபாதம் கேக்குது. ஜெய், நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறோம்பா. ஏன் நாளைக்கு போலாம்ல? சரிடா, நாளைக்கே போறோம். இல்லலப்பா, இன்னைக்கே கிளம்புறோம்பா. ஏய் முட்டை மூடுறியா? டேய் மணி, உள்ள போய் ஆணி எடுத்துட்டு வாயேன். எங்க பாட்டியே சொல்லி இருக்கிறாங்க, காலுக்கு நடுவுல குனிஞ்சு பார்த்தா பேய் தெரியும்னு. சாணி அடிக்க வந்தேன், இல்ல ஆணி எடுக்க வந்தேன். ஜெய் யோ மொட்டை, நீ சொன்ன மாதிரி லேக்காவை கால் நடுவில் பார்த்தேன். பாத்தியாப்பா? பார்த்தேன், ஒண்ணுமே தெரியல. மாவன் அவ பேயலாம் இல்ல, நல்லா தான் இருக்கிறா. ஃபர்ஸ்ட் நம்ம பேச நிறுத்து. நம்ம மூஞ்சில எப்படி இருக்கு? என்ன சொல்ற? சொல்றது ஒண்ணு புரியலப்பா. ஏதாவது வாய் திறந்து சொல்லி தரடா. தேங்க்ஸ்ங்க. ஒண்ணுமே புரியலப்பா. என்னப்பா சொல்ற? என்ன சொங்க முகத்துக்கு? டேய் என்னடா தேனி கடிச்சிருச்சா? இதான் சொல்ல வந்தியா? சுண்ணாம்பு புளி கலந்து போட்டா தேனி கடி சரியா போட்டு எங்க பாட்டி சொல்லிருக்காங்கப்பா. ஏங்க அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்களேன். சத்தியமணி சொல்றது ஒண்ணும் புரியலப்பா. புரியுற மாதிரி பேச சொல்லடா. மணி, முகத்துக்கு என்னாச்சு? என்னத்தை மறைக்கிறீங்க? ஒண்ணுலப்பா. வரம்பா.
லேக்கா, எனக்கு எல்லாம் தெரியும். உன்கிட்ட யார் சொன்னது? யார் சொன்னாங்கன்றது முக்கியம் இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ள எந்த ஒளிவு மறையும் வரக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம். மறந்துட்டியா? அத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. நீ என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. அத சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியல. நீ எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினது ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட? யோ, நான் 2 கண்ணா பார்த்தேன். அந்த டெட் பாடியில் இருந்து லேக்கோட 3 மணி தான் இருந்துச்சு. அது தங்கம்மா? ஆச்சு பாடா முக்கியம். இல்லப்பா, நீ தான் லேகாவை பார்த்து வந்தா அவன் பேயிலன்னு சொன்ன. இப்ப நீயே அவளை பேயின்னு சொல்ற? ஆமாயா, அப்ப பார்த்தேன், தெரியல, அதனால அப்படி சொன்னேன். சரி, எப்படி பார்த்த? லேக்கக்கு கால் இருக்கா இல்லையான்னு பார்த்தேன். கால் இருந்துச்சு, அதான் பேயில சொன்னேன். போட்டா லூசு. நீ குனிஞ்சு உன் காலுக்கு நடுவுல லேகாவை பார்க்கணும். அப்பதான் அவ பேயா பேய் இல்லையான்னு தெரியும். நீ முதல்ல தெளிவா சொன்னியா? டேய், முதல்ல நம்ம எல்லாரும் இங்கேருந்து கிளம்பி ஆகணும். ஏய், அப்படிலாம் விட்டு போக முடியாதுடா. இருங்க. வர்றா. யோ, அங்க பாருடா. டேய், ஏன்டா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வாங்கடா. என்ன அவனுங்க? ஏய் சிவா, என்ன அப்படி பண்ற? ஜெய பேய்களை விட்டு கிளம்பலான்ற? பின்ன அவளையும் சேர்த்து கூட்டு போலாமா? என்னால இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இந்த இடத்துல இருக்கிறதுக்கே பயமா இருக்கு. நான் கிளம்புறேன். டேய், நம்ம இங்கே இருந்து ஜெய லேக்கா பைக்கிட்டு காப்பாற்றணும்டா. டேய், முதல்ல நம்ம காப்பாத்திக்கணும்டா. காப்பாத்துறானோ வேலைக்கு. என்ன இப்படி பேசுற? பிரச்சனை சொந்தக்காரன் தான் விட்டு போவான். ஃப்ரெண்டுனா கட்சி வரைக்கும் கூட இருக்கணும். எப்பா, உங்க சங்காத்தமும் வேணாம், ஒண்ணு வேணாம். எக்கேட கட்டு போய் தொலைங்க. நாங்க கிளம்புறோம். என்னம்மா இப்படி பண்றீங்களாமா? ஏய், உங்க 2 பேர்த்த இந்த பேய் அடிச்சு தூக்குதா இல்லையா பாரு. பேய்க்கு பாருடா, நான் என்ன கைக்கு போடு போடா. அவன் போட்ட உள்ள வா. பொண்ணுங்க தான் பேய் மாதிரி மேக்கப் போடுறாளுங்கன்னா, இங்க ஒரு பேயே பொண்ணு மாதிரி மேக்கப் போட்டு என்ன ஏமாத்திட்டு. என்னாச்சுண்ணா? சொல்லதால எங்க அப்பாவை அந்த பேய் கொள்ளுடுச்சு. அப்போ மணியும் மொட்டையும் சொல்லிதான் ஆகணும்ப்பா. ஜெய், 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 இவன் என்ன என் பேய் கூட கூட முஜால்ஸ் பண்றான்? கூப்பியா? வந்துட்டான். ஜெய், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்றா. சொல்லுப்பா. சொல்லியா? என்ன யோசிக்கிறீங்க? சொல்லு. உன் ஒய்ஃபு வந்து என்னையா பாக்குறேன். கைவிடா.
லேக்கா ஜெய் லேக்கா வந்து லேக்கா வந்து லேக்கா ரொம்ப நல்லதா. ஆமாண்டா ரொம்ப நல்லவ. என்னடா சொல்ற ஜெய் லேக்கா ரொம்ப நல்லவங்கடா. ஆமாண்டா லேக்கா மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆமாண்டா, அதே எப்போ சொல்றீங்க? இல்லடா தண்ணி தாகடிச்சு குடிக்க வந்தோம், திடீர்னு இதெல்லாம் உங்களுக்கு சொல்லும் போலன்ட்டு அதான்டா சொல்லிட்டோம். உன் ஃப்ரெண்ட்ஸை சாப்பிட கூப்பிடணும்னு சொன்னேன்ல, வர சொல்லு. சாப்பாடா சாப்பாடா